ஸ்ரீகாந்த். நான் வந்து கோயம்புத்தூர் தமிழ்நாடுலேருந்து வரேன். நான் என்னோட பேச்சுலர்ஸ் இன் ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து கும்பகோணத்தில் படித்தேன். இன் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் கும்பகோணம். அதுக்கு நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து டிசைனில் என்னோட கேரியரை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஸோ ஏன்னா இப்போ நம்மளோட சுற்றி எல்லா இடத்துலையுமே டிசைன் இருக்குது. ஒரு ப்ராடக்ட்ல இருந்து ஒரு பேக்கேஜிங், போஸ்டர், எங்கே பார்த்தாலுமே டிசைன் இருக்குது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி அந்த ஃபீல்டை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். நம்ம டைரக்டா போறத விட ஒரு மாஸ்டர்ஸ் படிச்சோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் இன்சைட் கிடைக்கும் அப்படி சொல்லி ஃபீல் பண்ணேன். சரி, நான் அதை பத்தி ரிசர்ச் பண்ணும்போது எல்லா டிசைன் காலேஜஸுக்குமே என்ட்ரன்ஸ் இருக்கு. இப்போ அதை பத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா ரிசர்ச் பண்ணேன். ரிசர்ச் பண்ணி பேசும்போது எங்க அண்ணா வந்து சொன்னார், இந்த மாதிரி ஜிஓஎஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு ஒன்று இருக்கு, அவங்க வந்து இந்த மாதிரி என்ட்ரன்ஸ்க்கு கோச்சிங் கொடுக்குறாங்க, அங்க போய் சும்மா பேசிப்பாரு அப்படி சொன்னாரு. ஸோ நான் வந்த உடனே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேட்டாங்க, நான் இந்த மாதிரி ஃபைன் ஆர்ட்ஸ் முடிச்சிருக்கேன் அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த டிசைன் ஃபீல்ட்ல எதெல்லாம் எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத வந்து ஒரு அனலைஸ் பண்ணி, இந்த மாதிரி இருக்கு ஃபீல்டு, இதெல்லாம் தான் கோர்சஸ் அவைலபிள், இதெல்லாம் தான் காலேஜஸ் அப்படி சொல்லி எனக்கு வந்து கரெக்டா இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ அதை வச்சு நான் நமக்கு இது வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணணும். அதை வந்துட்டு என்னுடைய ஆப்ஷனா வச்சுக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன் என்ட்ரன்ஸ்க்கு. ஸோ என்கிட்ட கொஞ்சமா ஒரு ஆர்ட் பேக்ரவுண்ட் இருந்துச்சு. இப்போ அதை வந்துட்டு நான் கொஞ்சம் கிரியேட்டிவா பூஸ்ட் பண்ணாதான் என்னால் அந்த டிசைன் என்ட்ரன்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா ஆர்ட் வேற, டிசைன் வேற. ஸோ இப்போ டிசைனுக்கு என்னவா மாற்றணும், அதை என்ன எழுதுனா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ அதுக்காக நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது அவங்க வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் அப்போ பேசிக்ல இருந்தே தான் கொண்டு போனாங்க. அப்போ நான் கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ராங் ஆகிட்டே வந்தேன். அட் சேம் டைம் இதுல ஆப்டிடியூடும் இருக்கு, ஆப்டிடியூடு மேக்ஸ் எல்லாமே இருக்கு. எனக்கு வந்து மேக்ஸ் ஓரளவுக்கு தான் வரும், அதனாலதான் நான் ஃபைன் ஆர்ட்ஸே எடுத்தேன். ஸோ மறுபடியும் மேக்ஸா அப்படின்னோடனே எனக்குள்ள கொஞ்சம் பயம் இருந்துச்சு. என்ன இது மேக்ஸ் கேட்கறாங்க, நம்ம 4 வருஷமா மேக்ஸ் படிக்கவே இல்லை அப்படி. ஆனாலுமே வந்துட்டு அந்த கிளாஸ்ல போனோடனே என்ன வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்றது, இவனுக்கு வந்து என்ன டவுட் கேட்டாலும் கரெக்டா சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு அது புரியாது. நான் அந்த சம்ம 2-3 வாட்டி கேட்டாலுமே வந்துட்டு இது இப்படிதான் வந்துச்சு, இது இப்படி ஈஸியா போடலாம், அந்த மாதிரி எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லி கொடுத்துட்டே வந்தாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா சரி நம்மளாலே முடியும், நம்மளும் ஓரளவுக்கு கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வர ஆரம்பிச்சது. அண்ட் இந்த பக்கம் அந்த கிரியேட்டிவ் ப்ராசஸ் பூஸ்ட் பண்றதுக்கும் நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி இருக்கிற ஸ்கில் செட்டை நான் வந்து மறந்துட்டு புதுசா ஒன்னுக்கு அடாப்ட் ஆகணும். ஸோ இது போய்கிட்டு இருக்கும் போதே எங்களுக்கு வந்து நடுவில் டிசைன் காலேஜ் விசிட்ஸ், அவுட்டோர் ஸ்கெட்சிங், அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்ல வந்து எங்களை இன்டெல்ஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ டிசைன் காலேஜ்ல போய் பார்க்கும்போது அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி ஒரு டிசைன் அப்ரோச் பண்றாங்க, ஒரு போஸ்டர் பண்ணாங்கன்னா எப்படி பண்ணியிருக்காங்க, இல்ல ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணாங்கன்னா அந்த ப்ராடக்ட் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு, அவங்களோட ஐடியா எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து நாங்கள் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம். இப்போ அது வந்து எங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ்ல எழுதும் போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவே இருந்துச்சு. இப்போ மத்தவங்க பண்றதை விட நமக்கு வந்து ஒரு இன்சைட் இருக்கும், இவங்க இப்படிதான் எதிர்பார்க்கறாங்க, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி பண்றாங்கன்னா இப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயம் தானே அவங்க வந்து நம்ம கிட்ட எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட அந்த அப்ளிகேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் இதை வந்துட்டு அவங்க ஸ்டாஃப்ஸே பார்த்துக்கிட்டாங்க ஃபுல்லா. நம்மளுக்கு வந்து எந்த ப்ரெஷருமே இல்லை, நம்ம படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணா மட்டும் போதும். அந்த டேட்ஸ், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே அவங்களே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே அவங்களே வந்துட்டு பாத்துக்கிட்டாங்க. அவங்க வந்துட்டு நம்ம மேல எந்த ப்ரெஷருமே இல்லாத மாதிரி பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் இந்த ஒரு எஃபர்ட்லயும் அப்புறம் அவங்க கொடுத்த அந்த ஒரு நல்ல ஒரு டவுட் கிளியர் பண்ணி ஒரு நல்ல இம்ப்ரோவைஸ் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் எல்லாமே சேர்ந்து இப்போ நான் வந்துட்டு இந்த எஃபர்ட்ஸ்னால ஆல் இண்டியா ரேங்க் 1 வாங்கியிருக்கேன்.